3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்ட பிறகு ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கண்ணாடி பதற அளவுக்கு வதக்கிட்டு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு 250 கிராம் காளானை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காளானில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. காளான்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து கலந்து விட்டுட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காளான் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.